ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வாழ்வை வளமாக்கும் எளிய பரிகாரங்கள் 2. ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபட்டால் திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு பூஜையறையில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து பூஜித்து வாருங்கள். சங்கடங்கள் ஏதும் இருந்தால் அவை விலகி ஓடிவிடுமாம். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் தொடர்ந்து 48 நாட்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து 12 முறை வலம் வந்து வழிபாடு செய்தால் தொழில் பிரச்சனைகள் நீங்கும், வழக்குகள் சாதகமாகும். அதேபோல 21 செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கொடுத்த கடன் வசூலாகுமாம். பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையுமாம். சோமவாரமான திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வாருங்கள். இதனால் சனி பகவானின் பாதிப்பு குறையும். சனீஸ்வரன் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்முடிச்சு தீபம் ஏற்றினாலும் சனியின் தோஷத்தில் இருந்து விடுபடலாம். பிரதோஷ காலத்தில் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் சிவபெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமாம். தொடர்ச்சியாக 11 மாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்தால் திருமணம் கைகூடும். ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரத்தை அமிர்த கடிகை நேரம் என்பார்கள். இதுவே பரிகாரம் செய்ய சிறப்பான நேரம். நெய் விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம் இது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபட்டால் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மன் முன்பாக தாமரை தண்டில் திரி போட்டு நெய் விளக்கேற்றி வழிபட்டால் தெய்வ குற்றம், குடும்ப சாபம் நீங்குமாம்.